Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எம்டிஹேண்ட் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ, அந்த வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாக்டாக போடலை. ஹவு டு ஈட் எலிகண்ட்லின்னு மட்டும் தான் போட்டிருக்காரு. இது என்ன வீடியோன்னே தெரியாமல் தான் பார்க்க வந்திருக்கேன். தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சு 2 லேடிஸ் வந்து இப்படி அழகாக சாப்பிட்ற மாதிரி 2 ஃபோட்டோ போட்டு இவர் நடுவில் ஸ்பூனோட உட்காந்துருக்காரு. என்ன வீடியோ ஏது ஒன்றுமே தெரியல, அப்படியே பிளைண்டாக வந்திருக்கோம். வாங்க பார்த்துடலாம். ஆனால் 16 minutes வீடியோ, ஸோ டக்குன்னு பார்த்துட்டு ஆன்லைன் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to eat elegantly. மிஸ்டி கேட்குது. அதான் வெளிநாட்டு இட்லி போல இருக்கு. எலிகண்ட் இட்லிங்கிறாங்க. அதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லித்தர போகிறாங்க. வெளிநாட்டு இட்லி. That is how to eat elegant இட்லி. சட்னி கூட நம்புறேன். இப்போ நம்ம எதை பண்ணாலும் எலகண்டா பண்ணணும். இப்போ ஷூட் பண்ணது கூட எலகண்டா பண்ணணும். எலகண்டா பண்ணணும். ஐயோ இதே வாயில வர மாட்டேங்குது. நேர்த்தியாக செய்யணும். இப்போ நம்ம ஃபாரின் போனாலும் நேர்த்தினா சரியா ஒரு ப்ராப்பரா நீட்டா தெரியும் சபையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கரை சாப்பிட்றதுல நேர்த்தியா சாப்பிடணுமா? சரி பார்ப்போம். அழகா பெரிய ரெஸ்டாரண்ட் போனாலும் இந்த செட்டப்லாம் இருக்கும், இந்த நைஃப் இருக்கும், இந்த ஃபோர்க் இருக்கும். இது எல்லாமே கொடுத்தா கூட இதான் நமக்கு எதுக்குடா தூக்கி போட்டுட்டு கையில சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆமா, கையில வழங்காம கிடக்கு ஸ்பூன். இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. நாமளும் எலகண்டா எப்படி சாப்பிட்றதுன்னு கத்துக்கணும். அதை கற்றுக் கொடுக்க தான் நமக்கு அக்கா இருக்காங்க. இப்போ அக்காவோட வீடியோஸ் பார்த்து நம்ம எப்படி எலகண்டா சாப்பிட்றதுன்னு கற்றுக்க போறோம். நாமளும் மேம்பட்ட வீடியோலாம் இருக்கா எப்படி சாப்பிடுறது? போவேனாமா? பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போக வேணாமா, ஃபாரின் போக வேணாமா? வேணாமா? அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன். ஓகே, இப்போ மேங்கோ எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக்க போறோம். How do you eat a mango elegantly? So your fork goes on the left and your knife goes on the right. மாம்பழத்துக்கா? So you hold it with the fork and then you just cut out the top part. அத பாருங்க சார், ஃபோக்கர் ரைட்ல எல்லாம் பிடிக்க சொன்னாங்க, லெஃப்ட்ல வச்சிருக்கீங்க. என்ன சார் முதல் ஸ்டெப்லயே சொதப்புறீங்களே என்ன சார்? வச்சோன்னு உள்ள விட்றா. பெரிய மனுஷனையா நீ? கூட கட் பண்ணு. ஜூஸ் எல்லாம் வந்துட போகுது. கஷ்டப்பட்டு சாப்பிடணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் நல்லா வருது, எனக்கு மட்டும் நல்லா வரல. மூஞ்சி சார் மூஞ்சி. இப்ப பாரு, ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. என்ன பண்ண போற? அந்த பொண்ணை பாரு. ஐயோ பா. அப்படியே உன் மூஞ்ச பாரு. ஐயோ பா. பா முடிச்சாச்சா? என்ன சார் கோயவாயிட்டு இருக்கு? என்ன இது? என்ன அசிங்கமா இது? இப்போ வந்து 4 கட் பண்ணணும். என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க? சர்வீஸ்ல இப்படி ஒரு கொலைய நான் பார்த்ததே இல்லை. இல்ல அக்காவோட வீடியோ பார்க்காம நானே எடுத்துட்டேன். கொஞ்சம் ஆர்வத்துல மாம்பழம் பார்த்தேன். Loosen it from the outer skin. Okay. So it'll be easy for you to Oh. just poke it and eat it. You can just poke it like this. இது கஷ்டமா தான் இருக்கு. இப்போ எலகண்டா வாழ்றாங்க. ஐயோ ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மாம்பழத்தை வீட்டுல இல்ல நீங்க எப்படியும் இந்த மாம்பழம் வந்து வீட்டுல தானே வச்சு சாப்பிடுவீங்க. அப்ப அதுக்கு வீட்டுல வச்சு சாப்பிடுறதுக்கு எதுக்கு ஃபோக்கஸ் இதெல்லாம்? இல்ல நான் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றேன்னா அவங்க இப்படி முழு மாம்பழத்தையும் கொண்டு தர மாட்டாங்க. அவங்களே வெட்டி ஏதோ குச்சியை வச்சு கொடுப்பாங்க. இப்போ வீட்டுலயும் எலிகண்ட்லியா தான் திங்கணுமா? எலிகண்ட் இட்லி ஏங்க மாம்பழத்தை அப்படி எடுத்தோமா, அப்படியே கட்டிச்சோமா, ஜூஸ் இப்படி ஒழுகும் போதும் சாப்பிட்டோமா, அப்போதாங்க அந்த மாம்பழத்தோட டேஸ்ட்டு. நீங்கள் ஒரே ஒரு பொருளை எடுத்து அதை ஒரு ஷேப்பில் கட் பண்ணும்போது டேஸ்ட் மாறி இருக்குது. அதை நானே உணர்ந்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை அப்படி கியூபாக வெட்டுனா ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். கடிச்சு திங்கும் போது தித்திப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் தெரியாது. ஹவு டு ஈட் எலிகண்ட் இட்லி. பீ மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டீங்க. நீங்க போடுற வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. போட்டதுக்கு அப்புறம் எனக்கே இதை பார்த்தா பீ மாதிரி தான் இருக்கு.
ரூம்ல கட்டாதடா. இப்போ எலகண்டா சாப்பிட போறோம். இன்னும் வர மாட்டேங்குது. ஓகே. குழச்சி வச்சிருக்காரு. நீ நல்லா இருக்கா மாம்பழம். ஒரு ஜேசிபி மேல எடுக்கணும். இல்ல இப்படி மட்டும் நான் சாப்பிட்டு இருந்தா பக்கத்துல உள்ளவங்க ஏந்தி ஓடிவாங்க. எனக்கு போதும்பா, நான் கிளம்புறேன். கையால சாப்பிடுறாங்க. இப்போ மாம்பழத்தை வந்துட்டு எலகண்டா சாப்பிட்டாச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம வந்து மேல் பகுதியே கீழ் பகுதியை வந்து அரிஞ்சு சாப்பிட்டுறோம், உள்ள இருக்கிற கொட்டையை எப்படி சாப்பிடுவோம்? கொட்டையை வந்துட்டு எப்பறம் எலகண்டா சாப்பிட முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்போ என்னன்னா கையால எடுத்து சாப்பிட்டாதான் நம்ம கொட்டை வரைக்கும் சப்பி எறிய முடியும். அதனால மாம்பழத்தை கையால எடுத்து சாப்பிட்றது தான் பெட்டர். ஓகே, நம்ம மாம்பழத்தை போஸ்ட்போன் பண்ணியாச்சு. அடுத்து பழைய பேஷண்ட் அக்காட்ட கேட்டா சொல்லுவாங்க, எலிகன்ட் பீப்புள் கொட்டையை திங்க மாட்டாங்க சார். அப்படியா? அடுத்து வந்துட்டு நமக்கு வாட்டர்மெலன் இருக்கு, அதை சாப்பிடலாம். எலகண்டா சாப்பிடுவோம். So usually watermelon சாப்பிடும்போது இப்படி கையில பிடிச்சு சாப்பிடுவோம். But in a formal setting, how do you do it? So you can make it stand and you can cut it out, or you can just make it lie down like this and take your knife on the right and fork on the left. Now cut it out. That was the juicy part. எத்தனை வச்சிருக்கீங்க? எலகண்டா சாப்பிட போறா அப்புறம் அது அவங்க பேசும்போதே பாருங்களேன், இது வரைக்கும் எப்படி சாப்பிடுவீங்க, இப்படி பிடிச்சி கையால் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ அது எப்படி எலிகெண்டா திங்கணும்னா, ட்ரைனிங் டு வாட் காட்டு. எலிகெண்ட்னாலே இங்கிலீஷில் பேசினாதான் எலிகெண்டா, தமிழில் தின்னா எலிகெண்ட் இல்லையா? ஓஹோ, ஏன் பாருங்களேன், தமிழில் பேசினா எலி கடிக்குமா, இங்கிலீஷில் பேசினா தான் எலிகெண்டாக இருக்குமா? ஐயோ, புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க, தமிழ் பேசினா எலி கடிக்கிறது. என்ன சார், சாப்பிட ஆரம்பிக்கும் பேசக்கூடாது. இது கொஞ்சம் ஈஸி தான். வர மாட்டேங்குது. ஆல்ரெடி நிக்க மாட்டேங்குதுல வேற. ஓகே, வாயப்பாரு. ஏங்க இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், உச்சி வெயில், அங்கே ஒரு தள்ளு வண்டி கடையில் இது வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா ஒரு தர்பீஸ் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அப்படியே திங்கிறதா இல்லை வெளியே எடுத்துட்டு அங்கே போய் எலி அடிக்கணுமா? எப்படி ரோட்டில் வச்சும் இப்படி தான் திங்கணுமா? சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கும், எலகண்டா இருந்திருக்கும். சரி, ஓகே, மறுபடியும் செம்மையா இருக்குடா. ஆனால் ஒரு வாட்டர்மெலன் சாப்பிட்டு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. மேம்பட்ட வாழ்க்கையை வாழும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல. நீ தம்பி, மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த சீடு உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்னா, ஒன்று இப்படி இரும்பு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி வச்சு ஓஹோ தின்னுபட்டு கொட்டை சிக்கினோடனே அப்படின்ட்டு கொட்டணுமா? அதை விட கொஞ்சம் எலி கடிச்ச மாதிரி திங்கணும்னா, ஏமா கையே தேவையில்ல, இதை விட எலிகண்டா விடுத்தீங்க தெரியுமா? கொட்டையும் கடிச்சு தின்னுவன் அப்படிங்கிற இதை விட எலிகண்டா திங்கன்னா கொட்டையும் சேர்த்து தின்றுங்க. ஏங்க கொட்டையை துப்புறது கூட ஒரு வழி வச்சிருக்காங்க இங்க. இந்த எலிகெட்லாம் நமக்கு வேணாப்பா. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். அப்புறம் டிஷ்யூ இருந்துச்சுன்னா அப்படியே டிஷ்யூ துடைக்கிற மாதிரியே அப்படியே யாருக்கும் தெரியாம அப்படியே டக்குன்னு எடுத்து அப்படியே யாருக்கும் தெரியாம அவங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மேல ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புறீங்க? தூப்புனா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டைல் என்னன்னா, இதை விட ஒரு எலிகெண்ட் தேவையா? ஏன் நம்ம ஸ்டைலு. ஆனால் நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா வச்சுங்க அப்படியே ஜோக்கர் மாதிரி ஆகிடும். நல்ல சூர்யா படம் போட்டீங்க, தண்ணி ஆகிடும். அதனால எலகண்டா சாப்பிட்றது நல்லா தான் இருக்கு. இப்போ அடுத்தது ஹாஃப் ஆயில எப்படி எலகண்டா சாப்பிட போகிறது பார்க்கலாம். To eat a sunny side up elegantly. So இது ஒரு formal settingல சாப்பிடும்போது you need to be a little bit careful with this because the egg yolk will be little runny. So slight cut பண்ணிட்டாங்க, so it's not runny. ஹாஃப் ஆயில எப்பரா? ஏங்க விஜய் சேதுபதி தெரியுமா?
அவர் ஒரு ஷோவில் இந்த ஹாஃப் பாயில் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி காட்டினாரு. இப்போ அவரை பார்த்தா அந்த அக்காவுக்கு கொலை காண்டாகும் போல. அவர் அதை ஒரு கலைன்னு வேற சொன்னார். ஏன்னா அது ஊற்றிடாமல் சாப்பிடணும். இந்த இருக்குல்ல 2 ஃபிங்கர், அதில் அப்படியே எடுத்து அப்படியே அப்படியே ஒரே வாயில போட்டுறணும். ஆனால் நீங்கள் தான் அது எலிகென்ட் இல்லைன்னு இப்போ என்ன பண்ணுறது சொல்லித்தாங்க. சாப்பிடுறது அம்பானி சொத்தை கூட கரெக்டா பிரிச்சிடலாம், ஆப்பாயில கரெக்டா பிரிக்க முடியாது. நம்ம இப்போ கட் பண்ணும்போது இப்போ ஓடிட்டா என்ன பண்ணுறது? இந்த எப்போ கட் பண்ணி பிரித்து சாப்பிட்றது எலிகென்ட் கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஹாஃப் ஆயில் சாப்பிட்றதே ஒரு கலை தான். அதையே இப்போ எலகண்டா சாப்பிட போகிறோம். பயமா இருக்குடா, கட் பண்ணாலே போயிடுமாடா அது. சரி வாங்க. வருதுடா, ரொம்ப ஜூம் எடுக்காரு ஒரு மாதிரியா. நடுவில் இருக்கிறது கட் பண்ணலையே, மழை வலிஞ்சு ஓடுதுடா. ஒருவேளை அவங்க வச்சிருக்கிறது ஃபுல் பாயிலா இருக்குமோ? ஏன்னா 4ஆ மடிச்சு படக்குன்னு எடுத்தோமா சடக்குன்னு உள்ள போட்டோமா அப்படி காலகாலமா ஆஃப் ஆயில் சாப்பிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஆஃப் ஆயில கொலை பண்ணோம்னா போதுமா? போதும்டா. எப்பா டேய் போதும்டா. இப்ப நான் எப்படி எலகண்டா சாப்பிடணும்னு சொல்லி தரேன். பெப்பர்லாம் போட்டிருக்காரு, பார்த்து தான் போடணும். ஓகே, நிலவரம் கரெக்டாக இருக்கு. இதான் எலிகென்ட். இதை விட எங்க எலிகென்ட் வேணும்? இந்த பிளேட்டை பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க, ஒரு சொட்டு கூட இல்ல. எலகண்டா முடிச்சா ஃபினிஷ். பிரியாணியை நம்ம எப்படி சாப்பிடுவோம்? சோத்துக்கு வந்தாங்க நல்லா ஃபுல் கட்டு கட்டுவோம். இப்போ அதையே நம்ம எலகண்டா சாப்பிடணும். How do you eat with a knife and a fork? ஒரு ஃபோர்க்கையும் நைஃபையும் வச்சு பிரியாணி சாப்பிடணுமா? என்னடா இது? லெக் பீஸ்லாம் வந்தா எனக்கு ஃபோர்க்கையும் நைஃபையும் வச்சு பிரியாணி சாப்பிட தெரியாது சார். Upside down like this. Forkல உங்க நைஃபை வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. ஃபோக்கை இப்படி திருப்பி நைஃப்ல எடுத்து வாயில வைக்கணும். பிரியாணியே ஃபோக்கில் தான் திம்பிங்களா? ஸ்பூன் எடுக்க மாட்டீங்களா? ஸ்பூனில் எடுத்தால் நிறையா வந்துடும், கொதக்குன்னு திங்க வேண்டி வரும். அது எலிகென்ட் இல்லை. ஸ்பூனே எலிகென்ட் இல்லையா? ஏங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் எலிகென்ட் ரெஸ்டாரண்ட்டில் இம்பிட்டு தான் நீங்கள் பிரியாணி வைப்பீங்கன்னா நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வரல சார். எனக்கெல்லாம் ஒரு சட்டி நிறையா கொடுத்தாதான் அது பிரியாணி மாதிரி. இது ஏதோ கேரளத்து சம்மந்தி மாதிரி பிடிச்சி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் எப்படா சாப்பிடுறது? உங்க எலிகென்சியை பார்த்தா தான் அருவருப்பா இருக்கு. இப்போ பிரியாணி ஃபீல் வருதா? இப்படியே சாப்பிட்டு போனா எவ்வளவு நாள் ஆகுது? 2 நாள் ஆயிடுமா? வரவே மாட்டேங்குது. போக்குனாலே குத்துறதுக்கு தானே. இந்த ஸ்பூன்ல சாப்பிட சொன்னா கூட சாப்பிடலாம்டா. அது எப்பறம் இது எடுத்தியா? ஒரே சொல்லுது, கதை முடிச்சது. இந்த கையில எடுத்து சாப்பிட்டா செம்ம சாப்பிடலாம். இது எப்படி பார்த்தாலும் எலகண்டாவே எழுதி நம்ம நார்மல் சாப்பிட கூட நல்லா இருக்கும் போல. எலகண்டா சாப்பிடுங்கிற பேர்ல நீங்க அது எப்படி கேவலம்னு சொல்றீங்க? கேவலமா இருந்துச்சு. எலகண்டா நம்ம சாப்பிடலாம், ஆனா அது சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு பிக் சொல்லுங்க சார். இப்போ எப்படி இருக்கு? போறோம். இப்போ ஆனி ரைத்தா இருக்கு, அப்புறம் இந்த குழம்புனா இருக்கு. தெரியலையே. சரி, இப்போ அந்த பேக்கெட்டை எலிகெண்டா கரெக்டுங்க பார்ப்போம். சொந்த கையில உரிச்சு அதை எடுத்தாலே அதை பிரிக்க முடியாது. அவங்க போற இடத்துக்கு பாக்கெட்ல கொடுக்க மாட்டாங்க. இல்ல, அவங்க எல்லாம் வீட்டுல வச்சா தின்னுட்டு இருக்காங்க. முழு மாம்பழத்தை எந்த ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குறாங்க? அப்ப நீங்க இப்போ எலிகெண்டா அந்த ஃபோக்கையும் நைஃபையும் வச்சு அந்த பேக்கெட்டை பிரிச்சு காட்டுங்க. அக்கா சொல்லுவாங்களா பிரிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் சாம்பார் பொட்டில் எடுத்து ஃபோக்கால் ஒரு குத்து சவர் மாதிரி ஊத்து. இதுக்கு பேர் தான் எலிகெண்டா அந்த பிளான்ஸுக்கு வாட்டரிங் பண்ற மாதிரி பண்ணி சாப்பிடணும்.
நீங்கள் இந்த சோறு பிரியாணியோட நிப்பாட்டிக்கிங்க. எலிகெண்டாக சாப்பிட்றேன்னு கத்தியை தூக்கிட்டு பரோட்டா பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாயிருவேன் நான். இங்க எப்படி தானே சாப்பிடுறாங்க? இங்கே அப்படித்தான் தின்னுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பாதி பேர். சொல்லுங்கடா அப்பதான் சாப்பிட முடியும். இதெல்லாம் ஊற்றி நம்ம எப்படி வந்து அந்த ஸ்பூனை வச்சு நைஃப் வச்சு சாப்பிட முடியும்? என்ன நெக்ஸ்ட் வீடியோல இதையும் எப்படி எலகண்டா சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கும். அடுத்து சாப்பிட போறது சிக்கன். நாம சிக்கனை ஃபர்ஸ்ட் எப்படி சாப்பிடுவோம்? ஊக்குறவா கடிக்க மாட்டேன் எலிகெண்ட். அது கொஞ்சம் எலகண்டா இல்ல, அதனால நம்ம வந்து எலகண்டா சாப்பிட போறோம். How to eat a chicken leg elegantly? So you need to cut it around the bone. First you separate the meat from the bone. Then you can cut it out into small pieces and eat. So use your fork to hold the meat and cut it with your knife. And you eat it. ட்ரை பண்றோம். லைட்டா வந்து பயமாவும் இருக்கு. இதெல்லாம் நம்ம கட் பண்றதுக்குள்ள வந்த சாப்பாடு ஆறி போயிடும். இடமே ஆடுது. அருமையா. சின்ன காரா இருந்தாலும் நல்லா இருக்கா. கையால எடுத்து சாப்பிட்டா கூட கொஞ்சம் நல்லா இருந்துக்கும் போல. சிக்கன் படாத கூட படுத்துடா. ஃபுல்லா எடுக்க முடியாது போல. ஏதோ லைட்டா சாப்பிடலாம். எல்லா கிட்ட லைட்டா சாப்பிடலாம். சாப்பிட்றதா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதையே கஷ்டப்பட்டு சாப்பிடணும் தெரியுங்க. எலகண்ட் சொல்லி நானா ஃபாலோ பண்ண மாட்டேன். என்னடா லூசு மாதிரி வைத்தியா இருக்க. ஃபாலோ பண்ண முடிஞ்சு போறா. கொலை பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதாவது செத்த சிக்கன் எத்தனை டைம் தானே சாவடிக்கிறது. அடுத்தது ஒரு ஜூஸ். அழகா இருக்குல்ல, லெமன் போட்டு அந்த புதினா செடிகள்லாம் போட்டு அழகா இருக்குல்ல. இது கை கழுவுற தண்ணி இல்லையா? நாங்க அன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போனா இதை கை கழுவ தான் கொடுத்தாங்க. புதினா போட்டு லெமன் எல்லாம் போட்டு கை கழுவுனேன் நான். குடிக்கணுமா அது? குடிக்கன்னா ஒரு கிளாஸ்ல கொடுப்பாங்க. இப்படி பவுல்ல கொடுத்தாலே அது கை கழுவுறதுக்கு தானே இல்லையா? கிளியர் சூப். சூப்பா அப்படி எடுத்தோம்னா குடிக்க கூடாது. இது வந்து கை கழுவுறதுக்கு கொடுக்குற தண்ணியா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஃபிங்கர் வாஷ் பண்ணுவாங்களா? கை கழுவ மாட்டாங்க. ஓ அந்த கறியெல்லாம் பட்ட கையில லெமனெல்லாம் போட்டு கழுவிலாம் நினைச்சேன். அது கூட கிடையாதா? அந்த உரிமையை கூட எனக்கு கொடுக்கல. பாதிதான் கழுவணும். சரி ஓகே. இது வந்து ஃபிங்கர் வந்து வாஷ் பண்றதுக்கா? லைட்டா வந்து நமக்கு டேப்ல வந்துட்டு வாஷ் பண்ணா நல்லா ஜாலியா இருக்கும். இதை எடுத்துட்டு வந்து வாஷ் பண்றதுக்கு இதுக்கு தண்ணி வேற வைக்கிறானுங்க. ஓ ஸ்பூன்ல சாப்பிட்றதுனால அப்படியா? ஆனா உண்மையாவே நீங்க இதை சொல்லாம வச்சிருந்தா நான் குடிச்சிருப்பேன். ஏன்னா பாருங்களேன், அழகா வந்து லெமன் இருக்கு, அப்படியே அந்த லீஃப்லாம் போட்டுருக்கா. குடிக்கிற மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரு மூலிகை தண்ணி போல. சாப்பிட்டு முடிச்ச போய் ஜீரணம் வாங்கும் போல. இதெல்லாம் எலகண்டா பண்றது. ஆனா நாம என்ன பண்ணலாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டேப்ல வந்துட்டு கை கழுவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியா இருக்கும்ல, தண்ணியா இருந்துச்சுன்னா அப்படியே அழகா அப்படியே பேண்டுகளை ஏங்க இந்த ஃபிங்கரை மட்டும் தனியாக கழுவுறது, இந்த ஸ்பூனில் சாப்பிட்டு அந்த ஃபிங்கரை மட்டும் தனியாக கழுவுறதுலாம் சரி வராது. நல்லா சாப்பிட்டோமா எந்திரிச்சு நடந்து போனோம்னா அங்கே ஆண்கள் பெண்கள்னு 2 பிரித்து வச்சுருப்பாங்க கை கழுவுறதுக்கு. டப்பை திறந்து அங்கே ஆல்ரெடி அந்த சோப்பு தண்ணி இருக்கும்ல, அதில் இவங்க 1.5 லிட்டர் தண்ணியை கலந்து அங்கேயும் கலப்படம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அமுக்க தண்ணியாக தான் வரும். சரின்னு அதை சோப்புன்னு நம்பி அமுக்கி கழுவிட்டு 4 அடி வாயில் அடிச்சுட்டு இப்படியே தொடச்சிட்டு வந்தாதான் வாயெல்லாம் நமக்கு நினைச்சாதான் நல்லா இருக்கும். இவங்கட எலிகண்ட்னு போயிட்டு விரலை மட்டும் நாத்தை மட்டும் கழுவு, விரலை மட்டும் கழுவு, வாயை இப்படி பண்ணக்கூடாது. அதெல்லாம் வேணாங்க. கை விட்டீங்கன்னா அப்படியே லைட்டா தொடச்சிக்கலாம். அப்படி இல்லையா கொஞ்சம் டீசெண்டா பண்ணலாம்னா அவன் ஃப்ரெண்ட் எவனா வருவான், சூப்பர் மச்சான் முதுகுல தட்டி கொடுத்து கையை தொடச்சிருங்க. அடுத்து நம்ம சாப்பிட போறது முட்டை பஃப். ஏன்னா முட்டை பஃப்ஸ் நம்ம எப்படி சாப்பிட்டாலுமே டீசெண்டா சாப்பிட முடியாது. இந்த சாப்பிடும் போது டீசெண்டா சாப்பிடணும்னு நினைப்பேன், இருந்தாலும் ஒட்டிக்கும். அதை வந்துட்டு ஏங்க இதை தூக்குனாலே கையெல்லாம் ஒட்டுமே, இதை எப்படி இப்போ எலிகண்டா திங்கிறது? ஊதி விட்டுட்டு சாப்பிட சொல்லுவாங்க போல. எலிகண்டா சாப்பிட போறோம். இது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக் பஃப் வந்து எப்படி எலிகண்டா சாப்பிடுறது டைனிங் எட்டிகெட் வந்து பார்க்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் கட் இட், ஜஸ்ட் அ ஸ்மால் பீஸ், ஜஸ்ட் லிட்டில் பை லிட்டில். பெரிய பீஸாக வந்துட்டு உங்கள் வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு கட் பண்ணிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் டேக் அ லிட்டில் பிட் லைக் திஸ் அண்ட் யூ ஈட். தட்ஸ் ஹவ் யூ ஈட் an egg puff. Egg puff in எல்லாத்தையும் ஃபுல்லா சாப்பிடுறது காமிக்க மாட்டாங்களா?
ஃபுல்லா சாப்பிட்டா தான் நமக்குமே தெரியும். நடுவுல அந்த கறி எல்லாம் வருமே, அப்ப அது எப்படி எடுக்கிறது? மக்கள்கள் வந்துடுது. ஐயோ முட்டை பப்பு நல்லா இருக்கு. நீ நடுவுல வெட்டி பார்த்தா தான் தெரியும். இப்ப எப்படி சாப்பிடுறோம் பாரு. அந்த கறியை வாரிக்கத்துல நடுவுல முட்டை கறியை. அந்த அக்கா கூட அந்த வீடியோ வந்து ஃபுல்லா காமிக்கல, நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறப்ப. ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆஹா முட்டை பப்பு. ஓகே முடிச்சாச்சு, காலி ஆயிடுச்சு. ஓகே நான் முட்டை பஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். அந்த அக்கா கூட ஒரு பீஸா சாப்பிட்டாங்க, ஆனா நான் ஃபுல் முட்டை பஸ்ஸையும் சாப்பிட்டுட்டேன், அதுவும் எலகண்டா. ஓகே இதுல வந்துட்டு எலகண்ட் வந்து ஒர்க் ஆகுது. அதனால மீசில முட்டை பஸ் ஒட்டல, கையில வேற எங்கேயுமே ஒட்டல, டீசெண்டாவே சாப்பிட்டாச்சு. செமைங்க. டீசெண்டா தான் சாப்பிட்டேன். இதை விட டீசெண்டா முட்டை பப்ஸ் அமெரிக்காக்காரனாலே சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு டீசெண்டா முட்டை பப்ஸ் சாப்பிட்டுருக்கேன். ஆஸ்கர் அவார்டு கூட ட்ரம்ப். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க, என்னன்னா தண்ணி குடிக்கிறது எப்படி. Now how to drink water from a glass elegantly. இது கூடவாடா எலகண்டா பண்ணனும். First how to hold this glass. So இத நீங்க இப்படி புடிச்சு இப்படி குடிக்க கூடாது. So how do you do it is that hold it at the bottom so you got like good grip and you take small sips like this. So நீங்க chew பண்ணிட்டே தண்ணி குடிக்க கூடாது. So after each bite maybe you can take a sip. ஓகே இத பண்ணிடலாம். கிளாஸ் கொடுங்க. எப்படி தாகமோ இது கிளாஸா இது? இதுவே உங்க வீட்ல இருக்கு? கிளாஸ் இருக்குடா கிளாஸ். எது எடுக்க சொன்னா எது எடுக்கறானுங்க. உள்ள வை குமார். ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸை எப்படி குடிக்கணும்னு கத்துக்கணும். அதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கிறதே. எதா இருந்தாலும் முறப்படி செய்யணும்யா, முறப்படி செய்யணும். நீங்க தாகவே தீராது. இப்போ நம்மனா குடிச்சோம். ஓகே எல்லாத்தையுமே நான் எலகண்டா ட்ரை பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் உங்க லைஃப்ல அடுத்த கட்டம் போகணும்னா இது மாதிரி எலகண்டா சாப்பிட்டு இந்த கட்டத்துக்கு போதே மேம்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் சாப்பிட்டு ஆகணும். அது நீ எதை மேம்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறேங்கிறது பொறுத்து. இதுக்கப்புறம் ஒரு முறுக்கு சாப்பிட்டா கூட நான் ஃபோர்க் வச்சு தான் சாப்பிடுவேன். முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க, ஏன் சொந்த காசை கொடுத்து நான் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடை ஏன் இஷ்டப்படி தான் சாப்பிடுவேன். நான் எலிகண்டா திங்கணும்னா நீங்க வாங்கி கொடுங்க. இல்ல அவங்க எலிகண்டா வெளியில தின்றவங்க வீட்டுல அப்படி திம்பாங்க. நல்லா காரம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு எப்ப காரம் போறது நான் எப்ப வீட்டுக்கு போறது. அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க போல வெளியே போயிட்டு. குடிச்சமா வச்சமான்னு இருக்கணும். நீங்க சொல்லுவீங்க எலிகண்டா சாப்பிட்டா காரமே தெரியாது, அள்ளி வதக்கு வதக்குனா காரமா தான் இருக்கும். இல்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா பசி போயிருமே. அதான் அவங்களுக்கு வேணும். அதாவது ஒரு அண்டா பிரியாணியை நம்ம 3 நிமிஷத்துல முடிப்போம். அவங்க இத்தினோண்டு பிரியாணி எலிகண்ட் அந்த இத்தினோண்டு பிரியாணியவே ஒரு பருக்கையா போக்ல வச்சு தின்னா 1 hour ஆகும். அடுத்தது சாப்பிடுறது இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சது? தண்ணிய கூட எலிகண்டா குடிக்கணும். இப்ப நமக்கு நல்ல தண்ணியெல்லாம் குடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவசரமா ஒண்ணுக்கு வந்துருச்சு, எந்திரிச்சு ஓடக்கூடாதா? எலிகண்டா போடுவா எப்படி எந்திரிச்சு அதுக்குள்ள வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது, அது அசிங்கம். எலிகண்டா போகணும். அதுக்குதான் உங்களுக்கு அந்த மாதிரி எலிகண்டா தண்ணி குடிக்க சொல்றது. ஏன் ஓடணும்? அவங்க சொல்றாங்க நீங்க இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. எலிகண்டா தண்ணி குடிச்சா முட்டிட்டு வராது சார். இப்படி இப்படி படக்கு படக்குன்னு குடிச்சா வரத்தான் செய்யும். ஐயோ, நீங்க எல்லாம் இந்த எலிகண்டை வந்து சாப்பிட்றதோட நிறுத்திக்கணும் சரியா? எப்படி எலிகண்டா தூங்குறது, எலிகண்டா எப்படி கொரட்டை விடுறது, கொரட்டையும் ரொம்ப விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் அதான் விடணும். சும்மா எலிகண்ட்னா அதுக்கு அர்த்தத்தை விட்டுப்புட்டு புதுசா கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஸ்டைல கொண்டு வராங்க. முட்டை பப்பையும் எலிகண்டா திங்க
அதெல்லாம் அந்த கையில ஒட்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் எடுத்து இப்படி உதறனோடனே அதெல்லாம் கொஞ்சம் வரணும். அப்புறம் தட்டி விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் நான். இதை விட்டு போகிற இடத்துக்கெல்லாம் கத்தியையும் ஃபோக்கையும் தூக்கிட்டு போய் ஒன்றொன்னா உட்காந்து அறுத்து சூடாக கொண்டு வந்து வச்சாங்களா, எடுத்து சுட சுட தின்னமா பில்லை கட்டணுமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாமல் அதை வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே கோழியெல்லாம் ஆறி போயிடும். வெட்டுறது கத்தி, ஆனால் நகத்தை மட்டும் தண்ணியில் விட்டாலும் அதான் அந்த கத்தியை பிடிச்ச இடம் கூட இதாகிடுமா. என்னடா அவங்க நகமெல்லாம் அப்படி வெள்ளத்தை தானே இருப்பாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், மண்டை கடிக்குது. சாப்பிடலாமா? எலிகண்ட் மண்டை கடிச்சாலும் மண்டை கடிக்குது, என்னங்க பண்றது? பத்தலைங்க, வரட்டு வரட்டு வரட்டுன்னு சொரியணும். அதெல்லாம் சொரியக்கூடாது. ஒரு விரல் எடுத்து அதான் இப்படி 2 தடவை இப்படி தடவை ஒண்ணு பத்தாதுங்களே. 10,000 பத்தாதடா, அரிக்குதே. இது தலையில அரிப்பு வர்றது. பேண்ட் எல்லாம் போட்டிருக்கும் போது கொஞ்சம் தொடையில அரிப்பு வந்துருச்சுன்னா பேண்ட் எல்லாம் ரொம்ப கடுசா இருக்கும். கொஞ்சம் அப்படி அப்படி சொரிஞ்சாதான் நல்லா இருக்கும். என்ன பண்ணணும்? அதுக்கு பேர் தூசி தட்டுறது, எலிகண்ட் கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க. இப்ப இந்த எலிகண்ட்டுக்கு நடிக்கிறவங்களுக்கு கேட்கிறேன், இப்படி ஒரு அரிப்பெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, அடுத்து எங்கடா போகலாம்? நோ நோ நோ, எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை, ஐம் கோயிங் ஹோம், மீட் யூ டுமாரோ, பாய் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறது. நீங்கள் கடி தாங்க முடியாமல் ஒரு விதமாக நடக்கும்போது தூரத்துல இருந்து பார்ப்பீங்க, பாரு ஒரு எலிகண்டா நடக்கலாம், இப்படித்தான் எலிகண்டா நடந்து போகணும்னு பார்த்தா நீங்கள் வடிவேல் இருந்த விவேக் மாதிரி, யூத் போட விவேக் மாதிரி ஓடணும். வீட்டுக்கு போயிட்டும் சொல்கிறேன், இப்போ உங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த அடிக்கிற இடத்துக்கு எலிகண்ட் பார்ப்பீங்க. நிச்சயமா பார்க்க மாட்டாங்க. எப்படா கழட்டி எறியும், எப்படா வரக்க பேண்ட்டை கலட்டி தூக்கி வச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஆஃப்கோர்ஸ் பப்ளிக் பிளேஸில் அப்படி இருந்து சொரிய முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியும் சொரிய முடியாது. இப்படி ஒரு விரல் எடுத்து இப்படி இப்படிலாம் பண்ண முடியாது. கடிச்சா அப்படின்னு சொரியலாம். இவங்க ரொம்ப மோசமாக போகிறாங்க. இது கூட லேடிஸ் தான், இது ஜென்ஸ் இல்லை. இந்த மாதிரி இருப்பாங்க, தெரியாது உனக்கு, இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோவெல்லாம் இந்த அக்கா மட்டும்தான் மாட்டிக்கிட்டு அவங்கள ஒட்டி நின்று போய் வீட்டில் வாக்கணும். இவங்களுக்கெல்லாம் கவுண்ட் பண்ணி தான் சரி. ஒருத்தர் இப்படி பிளேட் வச்சுக்கிட்டு ஒரு பப்ளிக் பிளேட்டில் அந்த ஃபோக்கை வச்சு கவுண்ட் பண்ணி அடிச்சு போயிட்டு இருக்கும்போது கவுண்ட் பண்ணி வந்து அப்போ ஒரு நிமிஷம் இருப்பேன், இப்போ திங்க தெரியாம தான் வச்சு குத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாம் சார், வீட்டில் எப்படி தின்னுவேன்? கரண்டியை கொடு, அதை செய். வராததெல்லாம் எதுக்குடா செய்வீங்க? வீட்டில் எப்படி திம்பியோ அதை செய்ய. இப்போ இதெல்லாம் வச்சு குத்தி சாப்பிட்டா நீ ஒரு ஃபாரின் ரேஞ்ச் அவனுக்கு அர்த்தமா? திங்க தெரியாம தானே முடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஆமாம் சார் வரலையா விட்டுறணும் சார். நாங்கள் போயிட்டு ஒரு இந்த பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் உட்காந்து ஃபோக் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பெரிய ரெஸ்டாரண்டாக இருந்தாலும் போனோமா, கையை வச்சு தின்னோமா, வந்தோமா. யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை, என் கையில் சாப்பிட்றீங்க. அது ஒரு மரியாதை குறைவா. அது சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்து நம்மள ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பாங்களாம். பார்த்தா சுற்றி பார்த்தா அவங்களும் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏண்டா அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு 100 ஸ்பூன் இருக்குன்னு வைங்க, ஹைஜீன் பார்த்தாலும் 2 வருஷமா அந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் வர்றாங்கன்னா எத்தனை பேர் வாய்க்குள்ள அது போய் வந்திருக்கும்? கேட்டா சொல்லுவாங்க அதெல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சுங்க, அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. அது மாதிரி தான் கையும். இது நான் யார் வாய்க்குள்ளேயும் அனுப்புனது கிடையாது. 30 வருஷமா என் வாய்க்குள்ள மட்டும் தான் நான் போயிட்டு இருக்கேன் கை. அப்ப இதுதானே சூப்பர் ஸ்பூனு. ஓ ஃபோக்கில் எத்தனை இருக்கு? 4 முள்ளு பாத்தியா? 10 முள்ளு வச்சிருக்கேன்டா. எப்படி ஓவியா கக்கிஸ் போறவன்ட்டு வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க கக்கிசினோட தான் ஒன்று ஞாபகம் வருது. எலிகண்டா தானே போறீங்க? யோ போய் அந்த பக்கம். எலிகண்டா எப்படியா? கொஞ்சம் கொஞ்சமா போகணும், எடுத்தோடனே போயிடக்கூடாது. நிறைய டீசெண்டா உட்காந்தோம்னா போய் சொல்லி காலைல விரிச்சு பப்பரம் போய் உட்காரக்கூடாது சார். எப்படி அழகா உட்காந்தோம்மா கொஞ்சம் கொஞ்சமா போகணும், எலிகண்டா போங்க. கூட போயிடாதீங்க, ஒரு நாளைக்கு 1 கிலோக்குள்ளதான் போகணும். சும்மா போங்க சார். கக்கிஸ் போறதெல்லாம் எலிகன்சி பார்க்க முடியாது. வந்தா பிச்சுக்கிட்டு போதான் தெரியும். எலிகண்டா போ. இப்ப அவங்க சொல்றாங்க அந்த வாட்டர் மிலன் கொட்டையை துப்புறதுக்கு யாருக்கும் தெரியாம இப்படி கொட்டுறது, இப்படி எடுக்கிறது. எலிகண்டா கக்கிஸ் போயிட்டு எப்படி சார் கழுவுறது சொல்லுவாங்க. ரொம்ப டிஷ்யூ எல்லாம் எடுத்துடக்கூடாது, 2 டிஷ்யூ எடுத்து யாருக்கும் தெரியாம 2 பேரும்
தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சார், அது அசிங்கமா தண்ணியெல்லாம் ஒட்டி ஈரமா இருக்கும். சின்ன டிஷ்யூ எடுத்து கையில இவர் சொல்றாரு, ஏய் இப்படி ஓவர் ஆட்டாத, அது எலிகேட் இல்லை. இங்க ஒரு இங்க ஒரு முடிச்சாச்சு, எலிகேட்டா போங்கடா. அதை விட்டு சலசலன்னு தண்ணியை ஊற்றி நம்ம எம்ஜிஆருக்கு அந்த எலிகெண்ட் வீடியோ ஒன்று போடுவோம். ஐயோ ஐயோ, நீங்களும் உங்க எலிகன்சியும் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் சார். பாய்.